இனிய வணக்கம். இந்த தருணத்தில் தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு சனியின் வக்ர காலகட்டம் எப்படி இருக்குமென்றும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படுமென்பதை ஆழமாக ஆராய்ந்து பார்ப்போம். ஜூன் 19ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு முதல் 15ஆம் தேதி நவம்பர் 2024 வரை சனி தன்னுடைய ஆட்சிமனையான காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடமான கும்பம் ராசியில் வக்ரம் பெறுகிறார். சுமார் 136 தினங்களுக்கு சனி வக்ர நிலையில் பயணிப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி சஞ்சாரம் செய்யும்போது வக்ரம் நிவர்த்தி பெறுவார். ராஜகிரகமான உஷ்ணகிரகமான சூரிய பகவானுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும்போது வக்ரநிலை பெறுகிறார். ஒரு அசுபகிரகம் வக்ரம் பெற்றால் சுபதன்மையோடு சுபபலன்களை கொடுக்கும். ஒரு சுபகிரகம் வக்ரம் பெற்றால் அசுபத்தன்மையோடு அசுபபலன்களை கொடுக்கும். மேலும் அந்த கிரகங்கள் பயணிக்கக்கூடிய இடங்களின் காரகத்துவங்களுக்கு மாறான பலன்களை கொடுக்கும். எனவே வக்ர காலங்களில் சனியின் வலிமை கூடுதலாக இருக்கும். வக்ரம் பெற்ற சனி தன்னுடைய இயற்கை தன்மைக்கு மாறுபட்ட தன்மைகளை பெற்று பலன்களை வழங்குவார். நாம் வாகனத்தில் பயணிக்கும்போது நம்முடன் பக்கத்தில் வரக்கூடிய வாகனத்தின் வேகத்தை விட நாம் செல்லும் வாகனம் வேகமாக செல்லும் போது பக்கத்தில் வரும் அந்த வாகனம் பின்னோக்கி செல்வது போல் தோன்றும். பூமி சனிகிரகத்தின் பக்கத்தில் சனியை விட வேகமாக செல்லும் போது சனி பின்னோக்கி செல்வது போல் தெரியும். எனவே சனிவக்ர காலகட்டத்தில் பின்னோக்கி செல்கிறது என்று கூறப்படுகிறது. பூமிக்கும் சனிக்கும் தூரம் குறைந்து இருக்குமென்பதால் சனியின் தாக்கம் பூமிக்கு அதிகமாக இருக்கும். வக்ர காலகட்டங்களில் உண்மையில் சனிகிரகம் பின்னோக்கி செல்வது இல்லை. சனி வக்ரமானால் சனிகிரகத்திற்கு வலிமை அதிகரிக்கும். ஏனென்றால் வக்ரகால தருணங்களில் சூரியனை விட்டு சனிகிரகம் வெகு தூரத்தில் இருக்கும். சனி சூரியனின் ஈர்ப்பு விசையின் கட்டுப்பாட்டை இழக்கும். சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி தன்னுடைய சுய வேகத்தோடு சனிகிரகம் சுற்றுவதால் சனிகிரகத்திற்கு வலிமை அதிகரிக்கும். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனி ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதி. இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஏறத்தாழ ஒரு வருடங்களுக்கு மேல் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஜூன் மாதம் 19 2024 முதல் 15ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 வரை ஏறத்தாழ 4.5 மாதங்கள் சனி வக்ரநிலையில் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்க உள்ளார். தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு சனியின் வக்ரகாலம் எப்படி இருக்குமென்று பார்ப்போம். கோள்சாரத்தில் ராகு 4லும் கேது 10லும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருபகவான் ராசிக்கு 6ஆம் இடமான சத்ருஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு வருடத்திற்கு மேலாக சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. 3ஆம் இடத்தில் சனி பயணிக்கும்போது உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக நிறைந்து எளிதாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராகுகேதுக்கள் குரு போன்றவற்றின் சஞ்சார நிலையை விட சனிபகவானின் சஞ்சார அமைப்பு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சனி ராசிக்கு 3இல் ஆட்சி பலத்துடன் அதுவும் மூலத்திரிகோண பலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே பெரிய அளவிலான பிரம்மாண்டமான காரியங்களை எளிதாக நீங்கள் செய்து முடிக்கலாம். 3இல் இருக்கும் சனிபகவானால் உங்களுக்கு மேலும் என்னென்ன யோகங்கள் கிடைக்குமென்று பார்க்கின்றபோது நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய போட்டிகள் அதாவது போட்டித் தேர்வு எழுத்து தேர்வு நேர்முகத் தேர்வு மேலும் பலவற்றில் உங்களுக்கு வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு காதல் பாசம் அந்நியோன்யம் அதிகரித்து ஒற்றுமை மேலோங்கி மகிழ்ச்சி சந்தோஷம் பெருகும். உறவுகளுக்கு இடையே நல்லிணக்கம் ஏற்படும். நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தொழில் அனைத்திலும் அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைக்கும். கமிஷன் துறை ஷேர் மார்க்கெட் கம்ப்யூட்டர் மீடியா தொழில்நுட்பம் போன்றவற்றிலிருப்பவர்களுக்கு இந்த சனி 3இல் இருக்கும் காலகட்டம் மிகச்சிறந்த அதிர்ஷ்டயோக காலகட்டங்களாக இருக்கும். சனி 3இல் இருக்கும்போது நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு. சனி 3இல் இருக்கும்போது கொடுக்கக்கூடிய நற்பலன்களை பன்மடங்கு அதிகரித்து வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் துரிதமாக அதிவேகமாக கூட்டி கொடுப்பார். சனி பகவான் சாதாரணமாக 3இல் இருக்கும்போதும் சரி அவர் வக்ரம் பெற்றாலும் சரி அதாவது வக்ரம் பெற்றால் இன்னும் அதிகமான கூடுதல் பலத்துடன் உங்களுக்கு நற்பலன்களை அள்ளிக் கொடுப்பார். ஆகவே இந்த சனிவக்ர காலகட்டங்களில் நீங்கள் கூடுதலான சிறப்பு அதிர்ஷ்டயோக பலன்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பெறுவீர்கள். 3ஆம் இடமென்பது வேலையாட்களை குறிக்கக்கூடியது. வேலையாட்களை வைத்து தொழில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைந்து வேலையாட்களால் ஆதாயங்களும் நற்பலன்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும். சனி பகவான் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுவதால் நீங்கள் தங்கம் வெள்ளி உள்ளிட்ட பல ஆபரணங்கள் எடுத்து மகிழ்வதற்கான யோகங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் புதிய புத்துணர்ச்சி உத்வேகம் புதிய தெம்பு நிறைந்து கிடைக்கும்.
ஏனெனில் சாதாரணமாக 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி அதிக அளவிலான நற்பலன்களை வாரி வழங்குவார். வக்ர காலகட்டத்தில் இன்னும் கூடுதல் பலன்களை அள்ளிக் கொடுப்பார் என்பது மட்டுமில்லாமல் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை வேகத்துடனும் உடனுக்குடனாகவும் கொடுப்பார். மந்தத்தன்மை மறைந்து போகும். ஆக தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பான பொற்காலம் என்பது மட்டுமில்லாமல் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய காலமாகவும் கருதப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் பூமி சொத்து மூலமாக நல்லபல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் ரேஸ் லாட்டரி பிட்காயின் போன்ற அதிர்ஷ்ட விஷயங்களில் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கங்கள் கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றிகளை மலை போல் குவிக்கும். தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு 3இல் சனி இருந்து கொண்டு வக்ரம் பெறுவதால் உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் கற்பனைகள் அபிலாசைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். ஏனெனில் 5ஆம் இடத்திற்கு 11ஆம் இடமான லாபஸ்தானமான ராசிக்கு 3ஆம் இடத்தில் சனி பகவான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது புத்திஸ்தானமான 5ற்கு லாபஸ்தானமான 11ஆம் இடமான 3ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கும்போது உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் யோகங்களும் லாபங்களும் ஐஸ்வர்யங்களும் அனுகூலங்களும் புத்தி தெளிவுகளும் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் பெற்ற குழந்தைகளால் நீங்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான யோகங்களுண்டு. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுடைய பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு அனைத்தும் உயரும் என்பது மட்டுமில்லாமல் பொது சேவை பொதுகாரியங்களிலிருப்பவர்களுக்கு நல்லபல மேன்மைகள் கிடைக்கும். மேலும் உங்களுடைய தந்தையாருக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து தகப்பனாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். குடும்பத்தில் தனுசுராசியில் குழந்தைகளிருந்தால் அந்த குடும்பத் தலைவருக்கு அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தகப்பனாரின் மூலமாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கும். வியாபாரத்தில் சொந்த தொழிலில் ஜெயித்து பெரிய ஆளாக தொழிலதிபராக வர முடியும். நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழில் சொந்த தொழில் போன்றவற்றில் பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து பணப்புழக்கம் அதிகமாகி பொருளாதார நிலை உயரும். சனி பகவான் வக்ரகாலத்திற்கு முன்பு பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு பணவரவுகளில் தடைகள் இருந்திருக்கும். கிடைக்க வேண்டிய பாக்கியங்களில் தடைகள் தாமதங்கள் இருந்திருக்கும். ஆனால் வக்ரம் பெறும்போது அவ்வாறான தடைகள் அனைத்தும் விலகி பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். எல்லாவிதமான பாக்கியங்களும் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட எந்தவிதமான பிரச்சனைகளிருந்திருந்தாலும் அவ்வாறான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு சாதகமான சரியான தீர்வு கிடைக்கும். வெளிநாட்டிற்குச் சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதித்து பணக்காரர்களாக மாற வேண்டுமென்று ஆசைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய கனவுகள் ஆசைகள் சனியால் நிறைவேறும் என்பது மட்டுமில்லாமல் அயல்நாட்டில் நிரந்தரமாக தங்க வேண்டுமென்று ஆசைப்படுபவர்களுக்கு இந்த யோகங்களும் கண்டிப்பாக சனி பகவானால் கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் புனித யாத்திரை புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இதன் மூலமாக உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த சனிவக்ர காலகட்டத்தில் யாரிடம் வேண்டுமானாலும் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும். யாராலும் உங்களை வெல்ல முடியாது. மேலும் மத்திய மாநில அரசின் சலுகைகள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும். அரசாங்கத்தில் நல்ல உயர்ந்த பதவிகள் உங்களை தேடி வரும். அரசு வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் நிறைந்துள்ளது. சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதில் புத்துணர்ச்சியை கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுடைய முயற்சியினால் உங்களுடைய முழுதிறமைகளை வெளிக்கொண்டு வந்து நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகளை பெற்று சாதனை புரிவீர்கள். இந்த சனிவக்ர காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய உயர்வுக்கு பக்க பலமாக உறுதுணையாக இருப்பார். சனி பகவான் 3ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அஷ்டலட்சுமிகளும் உங்களை தேடி வரும். வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சனி பகவானுக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய மிகச்சிறப்பான காலகட்டமாக அமைகிறது. இன்னும் ஒரு வருடத்திற்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருப்பார். குரு 6இல் இருக்கும் இதே காலகட்டத்தில்தான் சனி 3இல் இருக்கிறார். ஆக உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு சற்று பலமிழந்து இருந்தாலும் அவ்வாறான பலத்தை விட அதிக அளவில் சனி 3ஆம் இடத்திலிருந்து கொண்டு உங்களுக்கு குருவால் இழக்கக்கூடிய பலத்தை சமன் செய்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அதைவிட அதிக அளவிலான யோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் கேது பயணித்துக் கொண்டிருக்கிறார். 10இல் ஒரு பாவி இருப்பது சிறப்பு. உத்தியோகத்தில் உத்வேகத்தை கொடுப்பார். புது புது யுக்திகளை கையாளக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுப்பார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவை. வண்டி வாகனங்களை வைத்து தொழில் செய்பவர்கள் பண்ணை தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும்.
உங்களுடைய பிறப்பு காலத்தில் சனி எந்த இடத்தில் வக்ரகதியிலிருந்திருந்தாலும் தற்போது 3ஆம் இடத்தில் வக்ரகதியிலிருப்பது என்பது இன்னும் கூடுதல் சிறப்பு. பிறப்பு காலத்தில் சனி வக்ரநிலை பெற்றிருந்து இந்த காலகட்டத்தில் சனி வக்ரம் பெறும்போது நல்ல பலன்கள் உங்களுக்கு உறுதியாக கண்டிப்பாக கட்டாயமாக கிடைக்கும். இவற்றிற்கெல்லாம் மேலாக உங்களுடைய பிறப்பு காலத்தில் சனி வக்ரநிலையில் ராகுகேதுக்களோடு சம்பந்தப்பட்டிருந்தால் இப்போது வக்ரம் பெறும்போது இன்னும் அபரிவிதமான அதிர்ஷ்டங்களை யோகங்களை ராஜயோகங்களை குபேர யோகங்களை கோடீஸ்வர யோகங்களை கொடுக்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் பல கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமற்று இருந்தாலும் சனி ராசிக்கு 3ஆம் இடத்திலிருப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் நிறைந்து கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் உங்களுடைய உழைப்பு மற்றும் முயற்சி முக்கியம். ஏனெனில் சனி உழைப்புக்கு காரகன் அவர் 3ஆம் இடத்திலிருப்பது மிகச்சிறப்பு. உங்களுடைய உழைப்புக்கு அபாரமான அமோகமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். சனி கொடுப்பது போல யாராலும் கொடுக்க முடியாது என்பது மட்டுமல்லாமல் யாராலும் தடுக்கவும் முடியாது. மேலும் சனி கொடுப்பது அழியாத சொத்து. இன்னும் சொல்லப்போனால் பல தலைமுறைகளுக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் அள்ளிக் கொடுப்பார். சனி 3ஆம் இடத்தில் வக்ரம் பெறுவது இன்னும் கூடுதல் சிறப்பு. இந்த வையகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அதிர்ஷ்டங்களையும் அள்ளிக் கொடுக்கக்கூடிய சிறப்பான இடத்தில் சனிபகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு. உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் இந்த சனிவக்ரகாலங்களில் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். ஒட்டுமொத்தத்தில் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கும் 3ஆம் இடத்தில் சனி வக்ரம் பெறுவது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோக அமைப்பாக கருதப்படுகிறது.